சதபீஷா நட்சத்திரம். சதபீஷா மறைமுக சுகாதாரி, மர்மத்தின் வழியாக குணமாக்குபவள். ஒரு காயம் நிகர வேண்டும் எனில் அது குற்றமின்றி பார்க்கப்பட வேண்டும். ஒளி உள்ளே வர வேண்டும் எனில் மறைப்படலங்கள் கிழிக்கப்பட வேண்டும். அந்த சக்தியே சதபீஷா. வருணன் ஆழமான நீரின், மறைமையின், தர்மத்தின் தெய்வமானவர். அவரது ஆசீர்வாதத்தில் பிறந்தவள் சதபீஷா. இவள் உடனடியாக வெளிக்கொணர்வதில்லை. இவள் காத்திருப்பாள் சரியான தருணத்துக்கு. இவள் அமைதியில் நடக்கிறாள். மற்றவர்கள் கவனிக்காதவற்றை பார்க்கிறாள். இவள் உள்ளே காணும் இடமே மௌனத்தில் ஆரம்பமாகும் குணமடைதலுக்கான தெய்வீக களமாகும். இது தனிமை, உள்ளுணர்வு, மறைமருந்துகளின் நட்சத்திரம். இவள் தொலைவாகத் தோன்றலாம். ஆனால் உள்ளே ஒரு அழியாத கருணையின் கிணறு உள்ளது. மேற்பரப்பில் குளிர்ந்தது போல், ஆழத்தில் அளவில்லாதது. வருணன் அவளுக்கு கொடுத்த பரிசு இருளில் நடக்கக்கூடிய தைரியம். அது தப்பிக்க அல்ல, அதிலிருந்து குணமாக்கும் மர்மத்தை கண்டுபிடிக்க. முனிவர்கள் கேட்டனர். மற்றவர்கள் வெளிப்படையாக விழிப்பதை நாடும்போது நீ ஏன் மர்மத்தில் வாழ்கிறாய்? சதபிஷா பதிலளிக்கிறாள். ஏனெனில் எல்லா உண்மையும் குரல் இல்லாமல் பேசும். சில உண்மைகள் நிசப்தமாக நுழைகின்றன. சில உண்மைகள் அமைதியில் சுத்திகரிக்கின்றன. அந்த தெய்வீக அமைதியின் காவலாளி நானே. இவ்வாறு சதபிஷா ஆனாள். மருத்துவ குணங்களைத் தரும், தவமிடும், தனிமையில் காப்பாற்றும், ஆன்மீக விஞ்ஞானிகளின் நட்சத்திரமாக, ஒரு நினைவாக. தெரியாதது குறைவாக இல்லை, அது புனிதமானது. சதபிஷா நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள். சின்னம் 100 வைத்தியர்கள் அல்லது வட்டம், முழுமை, குணம், பாதுகாப்பு. தெய்வம் வருணன், மறைமை, தர்ம ஒழுங்கு, கடலின் தெய்வம். ஆட்சி கிரகம் ராகு, மாயை, மர்மம், கர்ம அறிவு. தோற்றங்கள் தனிமையில் குணம், மறைமரபு, பாதுகாப்பு, ஆழமான உண்மை. குணம் தாமசிகம், உள்நோக்கியது, தனிமையானது, மாற்றமடையச் செய்பவள். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐகானை அழுத்தவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.